நமக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி திட்டமிடல் வேண்டும் அப்படிங்கிற முறை நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த முறையை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வதற்கு நாம் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டியது நமது வயது. நாம் சிறு வயதிலேயே, அதாவது 22, 23 வயதில் வேலைக்கு செல்ல முடியுமானால் 25 வயதிலிருந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய ஆரம்பிக்க முடியும். அவ்வாறு ஆரம்பிக்கும் நாம் 58, 60 வயது வரை மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வயதிலிருந்து நாம் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யும் பொழுது நமக்கு அதிக லாபம் தரக்கூடிய ஈக்விட்டி ஃபண்டில் முதலீடு செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கின்றது. ஆகவே இளமையிலேயே, அதாவது 25 வயதிலிருந்தே நாம் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய முற்பட வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, மியூச்சுவல் ஃபண்டில் எதற்காக நம்ம இன்வெஸ்ட் செய்ய வேண்டும். நம்மளுடைய மகன் மகள் திருமணத்திற்கோ படிப்பு செலவுகளுக்கோ நாம் இதை பயன்படுத்த போகிறோமா, அல்லது குறுகிய கால பயன்பாடுகளுக்கு பயன்படுத்த போகிறோமா என்ற குறிக்கோளை நாம் நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வதற்கு மூன்றாவதாக நாம் தெரிவு செய்கின்ற ஸ்ட்ராட்டஜி டைவர்சிஃபிகேஷன், அதாவது பல்வேறு வகையிலான திட்டங்களில் பிரித்து நமது முதலீட்டை முதலீடு செய்வது. நமது வயது மற்றும் குறிக்கோள் ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு நாம் பல்வேறு வகையிலான முதலீட்டு திட்டங்களில் நாம் முதலீடு செய்தல் வேண்டும். நான்காவதாக, மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டில் நாம் பார்க்க இருப்பது எவ்வாறு முதலீடு செய்வது. மியூச்சுவல் ஃபண்டில் 3 விதமான முறையில் நாம் முதலீடு செய்யலாம். மாதந்தோறும் முதலீடு செய்யும் முறை ஒன்று. இரண்டாவது, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரே ஒரு முறை மொத்தமாக, அதாவது 2 லட்சம் 10 லட்சம் ஆக இப்படி முதலீடு செய்வது. மூன்றாவது, நமக்கு பணம் கிடைக்கும் போதெல்லாம் முதலீடு செய்வது. இந்த 3 முறையில் நாம் எந்த முறையை தேர்ந்தெடுப்பது? இதில் மாதந்தோறும் முதலீடு செய்யும் முறைதான் நமக்கு சிறந்த முறை. இது எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை மற்றொரு வீடியோவில் பார்ப்போம். சிறு வயதிலிருந்தே நாம் முதலீடு செய்யும் போது, அதாவது 25 வயது 30 வயதுகளில் இருந்து நாம் முதலீடு செய்ய முயற்சிக்கும் பொழுது SIP எனப்படும் மாதந்தோறும் முதலீடு செய்யும் முறையே சிறந்த முறையாக அமையும். ஐந்தாவதாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது லோயர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஃபண்ட். மிக குறைந்த செலவு ஆகக்கூடிய ஒரு ஃபண்டில் தான் நாம் இன்வெஸ்ட் செய்ய வேண்டும். அதை கருத்தில் கொண்டு லோயர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஃபண்டில் நாம் முதலீடு செய்ய தெரிவு செய்ய வேண்டும். ஆறாவதாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது ரிஸ்க் அப்படைட், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் என்பது ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யும் ஒரு வகையான முதலீட்டு திட்டம். ஆகவே நாம் ஏற்ற இறக்கங்களுக்கு, சந்தை அபாயங்களுக்கு உட்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் மியூச்சுவல் ஃபண்ட். ஆகவே நம்மால் முதலீடு இழப்பு ஏற்படும் பட்சத்தில் தாங்கும் சக்தி எவ்வளவு என்று கணக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் மியூச்சுவல் ஃபண்டில் நாம் முதலீடு செய்தல் வேண்டும். ஏழாவது, சரி நாம் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்து விட்டோம் என்றால் அடுத்து என்ன செய்வது? நாம் முதலீடு செய்திருக்கின்ற மியூச்சுவல் ஃபண்டில் ஏற்ற இறக்கம் எவ்வாறு உள்ளது என்று கண்காணித்து அதற்கு தகுந்தாற்போல் நமது மியூச்சுவல் ஃபண்டின் முதலீடுகளை மாற்றிக் கொள்ளுதல் வேண்டும். மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்திருக்கின்ற ஃபண்டின் NAV, நெட் அசெட் வேல்யூ ஆனது தொடர்ந்து இறங்குமுகமாகவே இருக்கும் பட்சத்தில் அதில் முதலீடு செய்வதை தவிர்த்து வேறொரு ஃபண்டில் முதலீடு செய்வதற்கு தெரிவு செய்து கொள்ள வேண்டும். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடானது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டு இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டில் நீண்ட காலம் முதலீடு செய்யும் பொழுது ஏற்றத்தாழ்வுகளானது ஆவரேஜ் செய்யப்பட்டு பெரும்பாலும் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகவே கருதப்படுகிறது. ஆகவே மியூச்சுவல் ஃபண்டில் நாம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு முதலீடு செய்தால் நல்ல ஒரு பலனை பெறலாம்.